வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. குழந்தைகளுடன் பழகுவது தீட்சிதருக்கே கிடைக்காத பாக்கியம். ஆரம்ப பள்ளி பணியின் மேன்மையை உணர்த்திய மகா பெரியவா. அடையபலம் ராமகிருஷ்ண தீட்சிதர் சென்னையில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் சமஸ்கிருத ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 1968 மும்மொழி திட்டம் மாற்றப்பட்டு இருமொழி திட்டம் அமலுக்கு வந்ததால் சமஸ்கிருதம், இந்தி இரு மொழிகளும் எடுக்கப்பட்டு விட்டன. அப்பொழுது சீனியர் பண்டிதர்களுக்கு மாற்று வேலையில் நியமனம் செய்து ராமகிருஷ்ண தீட்சிதரை ஒரு ஆரம்ப பாடசாலையில் நியமனம் செய்தார்கள். பல ஆண்டுகள் உயர்நிலை பள்ளியில் வேலை செய்துவிட்டு ஆரம்ப பள்ளியில் பணி செய்வதற்கு அவர் மனம் இடம் தராமல் வருத்தமுற்றார். வேலையை ஏற்க தயங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய நண்பர் கோகுலா என்பவர் விஜயவாடாவில் முகாமிட்டிருந்த பெரியவாளை தரிசிக்கச் சென்றபோது, நீ மட்டும் தனியாக வந்திருக்கிறாயே, எப்போதும் அடையபலம் ராமகிருஷ்ண தீட்சிதருடன் தானே வருவது வழக்கம் என்று தயாநிதியான பெரியவா கேட்டுள்ளார். அதற்கு இவர், நேற்று வரும்போது அவரையும் கூப்பிட்டேன், மனது சரியில்லை என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். அதற்கு அந்த ஜெகத்குரு, அப்பைய தீட்சிதர் பெரிய மகான், எல்லா யாகங்களையும் செய்தவர், 104 கிரந்தங்களை எழுதியவர். அவர் தனக்கு எவ்வளவு பக்தி இருக்கிறதென்று தானே பரீட்சை செய்து கொள்ள எண்ணினார். ஒருவருடைய உண்மை ஸ்வரூபம் 2 நிலையில் தெரியும். ஒன்று குழந்தை, மற்றொன்று உன்மத்தம், அதாவது பைத்திய நிலை. தனக்கு வயது 70 ஆகிறது, இனி குழந்தையாக முடியாது. ஆகவே உன்மத்த நிலை அடைய நினைத்து ஊமத்தங்காய் சாப்பிட்டு அந்த நிலை அடைந்து தன்னை பரீட்சை செய்து கொண்டார். உன்னுடன் வரும் அடையபலம் ராமகிருஷ்ணர் அப்பைய தீட்சிதர் வம்சத்தைச் சேர்ந்தவர். தீட்சிதருக்கு கிடைக்காத பாக்கியமான குழந்தைகளுடன் பழகும் பாக்கியம் ராமகிருஷ்ணனுக்கு கிடைத்துள்ளது. அறம் செய்ய விரும்பு போன்ற உயர்ந்த பாடங்களை குழந்தைகளுக்கு கற்பிக்க ஆரம்ப பள்ளிக்கு செல்வது பெரும் பாக்கியமாகும். ஆகவே அவனை ஆரம்ப பள்ளியில் சேர்ந்து குழந்தைகளுக்கு அறம் செய்ய விரும்பு என்று கற்பிப்பதில் கௌரவ குறைவு கிடையாது. அதுவே அவன் மேன்மைக்கும் காரணமாக அமையும் என்று சொல்லு என்று நண்பரிடம் கூறி அனுப்பினார். இப்படி எளிய முறையில் ஒரு பெரிய உண்மையை பெரியவாளன்றி யார் விளக்கக்கூடும்? இதன்படி ராமகிருஷ்ண தீட்சிதரும் ஆரம்ப பள்ளி வேலையை ஏற்று பிற்காலத்தில் பல நன்மைகளை பெற்று இந்த கருணாமூர்த்தி பேசும் தெய்வத்தின் காலத்தில் வாழ்வதே நாம் செய்த பாக்கியம் என்று உணர்ந்தார். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அடுத்த பதிவில் பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.